अवतार पुरुष योगिनम् अवतार पुरुष योगिनम् ज्ञानदं कारुण्यरूपिणम् ज्ञानदं कारुण्यरूपिणम् सद्गुरुं प्रणमामि गुरुं प्रणमामि मुदान्महम् புஷ்யத்தில் அவதரித்தவனே போற்றி ஸ்ரீ சந்திரசேகரன் இளவலே போற்றி வேதத்தின் சாரமே வேதத்தின் சாரமே போற்றி வேதாந்தத்தின் விசாரமே போற்றி ஞானத்தின் ஒளி விளக்கே போற்றி மௌனத்தின் இருப்பிடமே போற்றி பசிதாகத்தை வெல்றவரே போற்றி பிறவிப்பிணியை அறுப்பவரே போற்றி மாந்தர்களின் நிலையை மாந்தர்களில் நிலையை ஏனிப்படிகளில் உணர்த்தியவரே போற்றி உத்தம வாழ்வு வாழ வழிவகுத்தவரே போற்றி கருணை கடலே போற்றி காருண்யசீலனே போற்றி பக்தர்களில் துயரினை நீப்பவரே போற்றி சதா சர்வகாலமும் எங்களை காப்பாய் நீ போற்றி குருவே போற்றி சிவன் சார் போற்றி எங்கள் சத்குருவே போற்றி பிரம்மாவும் நீயே விஷ்ணுவும் நீயே ஈசனும் நீயே பரபிரம்மமும் நீயே பரபிரம்மமும் எல்லாம் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமுண்டாமோ
இந்த மன்னகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின்மாறுதல் உண்டாமோ எண்ணமெல்லாம் அவன் வாசம் வைத்த பின் ஏக்கம் உண்டாமோ இந்த மன்னகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின்மாறுதல் உண்டாமோ தெய்வீக பேரொளி தேடி அடைந்த பின் சிந்தனை உண்டாமோ தெய்வீக பேரொளி தேடி அடைந்த பின் சிந்தனை உண்டாமோ அவன் கை வைத்து அருள் பெரும் காட்சி அளித்த பின் கவலைகள் உண்டாமோ உள்ளத்திலே அருள் ஊறிய பின்பு இடையுறுகள் உண்டாமோ ஞான வெள்ள பெருக்கை விழுந்திய பின்னருள் வேதனை உண்டாமோ ஆண்டவனாதி சதா சிவனாட்சியில் அச்சமும் உண்டாமோ ஆண்டவனாதி சதா சிவனாட்சியில் அச்சமும் உண்டாமோ உன்னை தூண்டி நடத்தும் சுயம் ஜோதியான பின் சோர்வதும் உண்டாமோ ஆனந்தம் 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 என்றே ஆனந்த கூட்டிடுவாய் பரமாத்ம ஸ்வரூபம் அறிந்து கொண்டேன் என்று ஆனந்த கூட்டிடுவாய் ஆனந்தம் 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 என்றே ஆனந்த கூட்டிடுவாய் பரமாத்ம ஸ்வரூபம் அறிந்து கொண்டேன் என்று ஆனந்த கூட்டிடுவாய் மனமே ஆனந்த கூட்டிடுவாய் தினமே ஆனந்த கூட்டிடுவாய். ஏணிப்படிகளில் மாந்தர்கள். நாம் பிறவி யாத்திரையில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதாவது மரணத்தையும் பிறவியையும் அடுத்தடுத்து ஏற்றுக்கொண்டே வருகிறோம். சென்ற பிறவியில் நமது தாயானவள் நிலத்தில் வாழும் ஒரு மிருகமாகவும் தந்தை ஓர் நீர் பிராணியாகவும் இருந்திருக்கலாம். இதே விதமாக மறுமையில் இவர்கள் கீரியாகவும் பாம்பாகவும் பிறக்கலாம். இப்பிறவியிலோ அவர்கள் நமக்கு பெற்றோர்களாக பிறந்திருக்கிறார்கள். தனையர்களாக பிறந்திருக்கும் நமது கதைகளும் அப்படித்தான். அதாவது எவைகள் எவைகளோ எங்கெங்கேயோ இருந்து நம்முடன் கூடிவிட்டு வேறு எங்கேயோ போய்விடுகின்றன. எனவே இந்த உண்மையை உணர்ந்துவிடும் ஓர் முற்றின விவேகி குடும்பத்தை கொள்ள நேரிடும் பொழுது அவன் குடும்ப பாசத்தை முற்றிலும் அகற்றியவனாக மாறிவிடுகிறான். வேதாந்த பக்குவங்களுக்குள் இது மிகவும் சிறந்ததாகும். எவர் ஒருவர் மானிட ஜென்மாவின் குறிக்கோளை உணர்ந்து உலக ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்டு தெய்வமே கதி என்று பகவானிடத்தில் சரணடைந்து விடுகிறாரோ அத்தகையவரைத்தான் தனது பாதார விந்தங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பை பகவான் ஏற்கிறார். ஓர் எறும்போ கொசுவோ அல்லது மற்றைய ஏதாவது பூச்சிகள் நமது வீடுகளில் இறந்து போகும்போது அவைகளை பற்றி நாம் எப்படி கவலையையோ துக்கத்தையோ ஏற்பதில்லையோ அதே விதமாக தனது குடும்பத்தினரில் ஒருவர் இறந்த போதிலும் ஓர் முற்றின விவேகி எந்த விதமான மன மாறுதலையும் கொள்ள மாட்டான். அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமிய பத்தி சங்கரர் பாடியிருக்கிற ஆதிசங்கரர் அவருக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காளான்னு கேட்டா இப்போ ஒரு லிஸ்ட் சொல்றேன். நீங்க இத ஒரு மனசுல வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்ல, ஞாபகம் இருந்துட்டா தப்பு ஒண்ணு இல்லை. இப்ப நான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லைன்னு சொன்னேங்கிறதுக்கா மறந்துடாதீங்க. புஸ்தகம் ஏதாவது இப்ப இந்த கனகதாரா சொல்லும் போது நீங்க ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கோங்க. உங்ககிட்டயே கனகதாரா இருந்தாலும் மீனிங் எழுதிக்குங்க.
இல்லாட்டா ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா உங்ககிட்ட இது ஐபேடோ இல்லாட்டா ஏதாவது இருந்தா அதுலயே நோட்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல எடுத்துக்கோங்க. ஏன்னா சும்மா ஒரு மணி நேரம் உட்காந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு இருக்கேன், டக்குன்னு கேட்ட போதே மறந்துடும். உபன்யாசத்தோட பெருமையே அதுதான். கேட்கும் போதே மறக்கும் சுவாமி. கேட்கும் போது நல்லா கேட்டுட்டு இருப்பேன், அப்படியே கேட்க கேட்க மறந்துட்டே வரும். இன்ஜினியரிங் செமஸ்டர் மாதிரி இந்த மாதிரி ஓடிட்டுன்னா சங்கரருக்கு நாம ஆற்றக்கூடிய தொண்டு ஜீரோவா போயிடும் இல்லையா? இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. அவர் பாவம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பாவம் ஸ்லோகத்துல. நம்ம ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்கல என்ன எப்படி? அதனால முதல்ல வேதத்துல எங்க இருக்குன்னா ரிக்வேதத்துடைய கிளபாகம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வரக்கூடிய முக்கியமான பாகம் ஸ்ரீ சுக்தம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்ச சுக்தங்கள்ல இது சேர்த்துப்போம். ஸ்மார்த்தாள், வைஷ்ணவாள், மாத்வாள் எல்லாரும் சொல்றாரு. இது ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஹிரண்ய வர்ணம், ஹரிணி இருக்கு இல்லையா, பிரசித்தம். அதுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கேன், நீங்க யூடியூப்ல கேட்டுக்கணும். விஷயம் என்னன்னா ஸ்ரீ சுக்தம் தான் ஆதாரம், வேறு ஸ்தானம், அது நமக்கு ரூட். அதுக்கு அடுத்தபடியாக இப்ப ராமாயண மகாபாரதங்கள்லயும் மகாலட்சுமியுடைய பங்கு ரொம்ப முக்கியமா வரும். அதை நான் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லும் போது எங்கேன்னு பார்க்கலாம். இப்ப ஸ்லோக ரூபேண வந்திருக்கிறது. அடுத்தது ஸ்காந்த புராணத்துக்கு அடங்கிய லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். முதல்ல வேதத்துக்கு அடங்கிய ஸ்ரீ சுக்தம், இப்ப ஸ்காந்தத்துக்கு அடங்கிய லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். அதுல ஒரு சில ஸ்லோகங்கள் 2-3 சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் அது எதுங்கிறத காமிக்கிறதுக்கு. नाम्नां साष्टसहस्रं च ब्रूहि गार्ग्य महामते महालक्ष्म्या महादेव्या भुक्तिमुक्त्यर्थसिद्धये। गार्ग्य उवाच सनत्कुमारमासीनं द्वादशादित्यसन्निभम् अपृच्छन् योगिनो भक्त्या योगिनाम् अर्थसिद्धये। नित्यागतानन्त नित्यानन्दिनी जनरञ्जनी नित्यप्रकाशिनी चैव स्वप्रकाशस्वरूपिणी महालक्ष्मीर्महाकाली महाकन्या सरस्वती भोगवैभव सन्धात्री भक्तानुग्रहकारिणी. இதுதான் ஸ்காந்தத்துக்கு அடங்கிய லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். அடுத்தது இன்னொரு பிரசித்தமான லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் இருக்கு. இது அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த புராணத்துல இருக்குன்னு தெரியல. நிச்சயமா புராண அந்தர்கதமா தான் இருக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 லட்சம் ஸ்லோகங்கள்லாம் படிச்சு வாசிச்சா 18 புராணங்களும் முழுக்க வாசிச்சிருந்தா அது எந்த பாகம்னு தெரியும். புராண அந்தர்கதம் தான், அது எந்த புராணம்னு சொல்ல வரல. ஆனா ரொம்ப பிரசித்தம். ஏறக்குறைய முன்னாடி சொன்ன ஸ்காந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தை விட இது பிரசித்தம். ஸ்ரீர்வாசுதேவ மகிஷி பும்பிரதானேஸ்வரேஸ்வரி அச்சிந்தியானந்த விபவா பாவா பாவ விபாவினி அஹம் பாவாத்மிகா பத்மா சாந்தானந்த ஜிதாத்மிகா ब्रह्म भावं गता त्यक्ता भीता सर्वजगन्मयी षड्गुण्य पूर्णा त्रय्यंत रूपात्मनपगामिनी ஏகயோக்யா சூன்ய பாவ கிருதிஸ்தேஜ பிரபாவினி அப்படின்னு ஆரம்பிக்கும். இது இன்னொரு லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். இதுக்கு அடியேனுடைய அஸ்மதாச்சாரியன் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் வில்லூர் நடாதூர் கருணாகராச்சார சுவாமி ஒவ்வொரு நாமாவுக்கும் நிருக்தி ஸ்லோகத்தை சொல்லிட்டு அர்த்தம் சாதிச்சிருக்கார். ரொம்ப பிரசித்தமான ஒரு லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் வருஷம். இதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோ, இல்லாட்டா புஸ்தகமாவும் கிடைக்கிறது வாங்கிக்கோ. இப்ப அடுத்தது விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணம் ரொம்ப முக்கியமான புராணம். பாத்தீரா சுவாமி, நீர் வைஷ்ணவர் அய்யங்கார், அதனால விஷ்ணு புராணம் முக்கியங்கிறீ. அதுக்காக நான் சொல்ல வரல. அப்படின்னா நான் பாகவதத்தையும் சொல்லியிருக்கலாமோ? நான் பாகவதத்துக்கு இல்லாத பெருமையா சாரத்தை நாராயணியத்துல பட்டதிரி பிழிஞ்சு கொடுத்திருக்காரு. பாகவதம் ஜெகத் பிரசித்தம். இஸ்கான்கெல்லாம் போங்கோ, பாகவதம்னா அவ உயிரே விட்டுருவா. பாகவத மகாபுராணம் கேரளத்துல சப்தாகமா வீடு வீடா தெருவா நடந்து. நான் அதுக்காக விஷ்ணு புராணத்தை சொல்ல வரல. விஷ்ணு புராணத்துல இத்தனைக்கும் ரொம்ப குறைச்சலான ஸ்லோகம். பாகவதத்துல 18,000, ஸ்காந்தத்துலலாம் 80,000, பாத்மத்துலலாம் 1,00,000 இப்படி இருக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட அடியனுக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைச்சலான ஸ்லோகம் விஷ்ணு புராணம் தான். 6,000 ஸ்லோகம். சைஸ்லயும் குறைச்சல். பாகவதம் அளவுக்கு சப்தாகமாலாம் நடக்கிறதான்னு தெரியாது. பின்ன ஏன் முக்கியம்னு சொன்னீங்கன்னா, இதுதான் தத்துவத்தை பத்தி டீட்டெயிலா சொல்ல வந்த புராணம். இன்னைக்கும் ஆதிசங்கரருடைய வியாக்கியானங்கள்லயும் சரி, ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருடைய வியாக்கியானங்கள்லயும் சரி, துவைத சம்பிரதாயத்துல மத்வ சம்பிரதாயத்துல வந்த மகான்களுடைய வியாக்கியானங்கள்லயும் சரி, சுவாமி தேசிகனும் சரி, இப்போ கோட் பண்றான்னு வச்சுக்கோங்க. கமெண்ட்ரியில எல்லாம் என்ன பண்ணுவானா, வியாக்கியானங்கள்ல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இது இந்த மாதிரி அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டா என்ன பண்ணுவான்னா, பாத்மே அப்படின்பா. பாத்ம புராணம்னு சொல்ல மாட்டா. பாத்மே அப்படின்னா பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்ட அப்படின்னு அர்த்தம்.
காருடே அப்படின்னு சொல்லிடுவா. இதெல்லாம் சொல்றாள பாகவதே அப்படின்பா. அதே வியாக்கியானங்கள்ல புராண முக்தம் புராணம் சொல்லியிருக்கு. ஏன் சுவாமி பாத்ம புராணம்னு சொல்லல, பாத்மே. காருட புராணம்னு சொல்லல, காருடே அப்படின்ட்டா. ஏன் புராணம் அங்க சேர்த்து சொல்லல? ஏன் அங்கு சேர்த்து சொல்லலைங்கிறது நமக்கு கேள்வியா இருக்கக்கூடாது. ஏன் ஒரு இடத்துல மட்டும் புராணம் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கான்னா, நம்ம பெரியவாள்ல என்ன சொல்றான்னா, புராணம் அப்படின்னு சொன்னாலே அது விஷ்ணு புராணம் தான். நீங்க சங்கரருடைய வியாக்கியானங்கள் எடுத்து பாருங்க, விஷ்ணு புராணம்னு இருக்கவே இருக்காது. புராணம் முக்தம், புராணே, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா புராணம்னு விட்டாலே அது எந்த சம்பிரதாயமா வேணாலும் இருக்கட்டும், ஸ்மார்த்தாளோ வைஷ்ணவாளோ மாத்வாளோ, அப்படின்னா விஷ்ணு புராணம் தான். இத்தனைக்கும் குறைச்சல் ஸ்லோகம் எல்லா டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு பிரசித்தம் ஒண்ணும் கிடையாது பாகவதம் மாதிரி. ஆனா அதுல ஒவ்வொரு ஸ்லோகமும் பராசரம் முனிவரம் கிருதபௌர்வான்ஹிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். அந்த விஷ்ணு புராணத்துல முதல் அம்சத்திலேயே வந்துடும். 6 அம்சங்கள் உண்டு விஷ்ணு புராணத்துல. முதல் அம்சத்துல துர்வாசருடைய சாப பீடித்தனாக உள்ள பகவான் இந்திரன், அவன்தான் அசுரர்களோடும் தானவர்களோடும் சங்காத்தம் கொண்டு வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடையும் போது லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜதனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரின்னு தாயார் வந்தாளோன்னு, அந்த வந்த தாயார் மீது ஒரு ஸ்துதி பாடுறான். யாரு? இந்திரன். இந்திரன் ரொம்ப அது எல்லாம் அவனுக்கு வந்து இந்த குதிரை கிட்னாப் பண்றது அதுல எல்லாம் தான் ரொம்ப கண்ணோட்டம் ஜாஸ்தி. புராணத்தை வச்சு பார்த்தா ரொம்ப ரேரா தான் அவன் ஸ்துதி பண்ணுவான். அதுல ஒரு ரேர் ஸ்துதி. ஆனா ரொம்ப படிச்சவன் இல்லையா? ப்ரஹஸ்பதி அவருக்கு வந்து ஒரு ப்ரஹஸ்பதியா இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ஒரு ஸ்ரீஸ்துதி ஒண்ணு பண்றான். இந்திரன் பண்ணின ஸ்ரீஸ்துதி விஷ்ணு புராணத்துல இருக்கு. அதுல ஒரு சாம்பிள் எல்லாத்துலயும் ஒரு, இப்ப நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா அவன் 6-7 சாஸ் வச்சிருப்பான். இப்ப பீட்சாக்கெல்லாம் பேஸ் போட்டு அப்படின்னா 6-7 சாஸ் தான் அவன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன கப்ல அந்த சாஸை வச்சு இதை டேஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்பூனை வச்சிருவான். பல பேர் ரொம்ப ஆச்சாரமா இருந்தா அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணிட்டு போட்டுருவா. இல்லாட்டா நமக்கு இப்ப இந்த ஒரே தட்டுல சாட்டா ஒரு 10 பேர் சேர்ந்து சாட்டா பிரதர்ஹுட் வளரும்னு ஒரு பெரிய ஒரு வதந்தியே இருந்தது. பார்த்தேளா நீங்க எல்லாம் ஆச்சாரங்கள் துஷ்யந்த் தட்டுல துஷ்யந்த் மட்டும்தான் சாப்பிடுற, பக்கத்துல இருக்க வாழ்க்கை கொடுக்க மாட்டேங்கிற, ஹி இஸ் பிராக்டிசிங் அன்டச்சபிலிட்டி, ரூட் மேன் அப்படின்ல என்ன திட்டுவா. இப்ப என்னன்னா இப்ப நான் கை குலுக்கினாலே வேண்டாங்கிறேன். சுவாமி என் தட்டிலேயே சாப்பிட்றேன்னு அவள்லாம் சொன்னா இப்ப கையே குலுக்க. அப்ப என்ன வெய்யும் போது அவ சொல்லுவா, நான் ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கும்போது எங்க பண்டிகை எல்லாம் பாருங்க சார், ஒரே தட்டுல நாங்க 10 பேர் சாப்பிடுறோம். எனக்கே தோணும் நன்னாதானே சார் இருக்கு, கூடி இருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாயின்னு. இப்ப என்னன்னா அதுல நினைச்சே பார்க்க முடியாது. அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீஸ்துதி, இந்திரன் பணித்த ஸ்ரீஸ்துதி உங்களுக்கு சாம்பிள், அந்த சாஸ் சாம்பிள் மாதிரி சும்மா எல்லாத்துல இருந்து ஒரு 2-3 ஸ்லோகம் கொடுக்குறேன். நமஸ்யே சர்வலோகானாம் ஜனனீம் அப்ஜசம்பவாம் ஸ்ரீயமுன்னித்ர பத்மாக்ஷீம் விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்திதாம் பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ர நிதேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமஹம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம். துவம் சித்திஸ்துவம் ஸ்வதா ஸ்வாஹா சுதாத்வம் லோகபாவனி சந்தியா ராத்திரி பிரபா பூதிர் மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி அப்படின்னு ஸ்லோகங்கள். இது விஷ்ணு புராணத்துல முதல் அம்சத்துக்கு அந்தர்கதமாக உள்ள இந்திரன் பணித்த ஸ்ரீஸ்துதி. ஆச்சா, இப்ப அடுத்தது இன்னொரு ரொம்ப பிரசித்தமானது. பார்வதியும் சிவபெருமானும் பேசிண்ட ஒரு சம்பாஷணை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவர் வந்து ஹிமவான் மேனாவுடைய பெண்ணு, மேனாங்கிறா மனோரமான்னு பல பேர் சொல்றா. அவர்களுடைய பெண்ணு, இளம் பெண், இளைய பெண். அவள் பேரு பார்வதி. பர்வதனுடைய பெண்ணு தானே பார்வதி. அவளை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் ரொம்ப ஹாட்டா இருப்பார். சிவபெருமான் எப்பவுமே ஹாட். அவர் வந்து ஸ்மசான பூமியில இருப்பார் இல்லையா? பொதுவா நம்ம வேதத்திலேயே எங்கேயாவது ருத்ர சப்தாதிகள்லாம் வந்து கொடுத்தோம்னா ஜலத்தை தொடரணும்பா. ஏன்னா அவர் எப்பவுமே உஷ்ணத்தோட இருப்பார். ரொம்ப கூலா இருக்கணும்னு நினைச்சார். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, இதோ பாரு மாசம் எனக்கு ரொம்ப எலக்ட்ரிசிட்டி பில் வந்து தானே, ஐ வில் நாட் பி ஏபிள் டு அஃபோர்ட் ஏசி இல்லையா? அப்ப
பார்வதியை கன்சல்ட் பண்ணார். என்ன பண்றதுன்னு கேட்டார். பார்வதி அப்பாவை கன்சல்ட் பண்ண. அப்பா சொல்லிட்டார், நானே இவ்வளவு பெரிய ஹில் ரேஞ்சஸ் வச்சுருக்கேனே, எங்கேயாவது நீங்களே உங்களுக்கு பிடிச்ச இடத்தை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஐ வில் ரைட் தட் போர்ஷன் இன் யோர் நேம் அப்படின்னு கைலாச பர்வதம் செலக்ட் பண்ணிட்டார். கைலாசத்துல செட்டில் ஆயிட்டார். சுவாமி கைலாசம் சைனால இல்லையா? இப்ப அது வேற ஒரு ப்ராப்ளம், பார்டர் ப்ராப்ளம் வேற வந்திருக்கு. அப்பெல்லாம் இருக்கும்போது சீன தேசத்துக்கார சண்டை போட நல்லவாளா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அங்கே சிவபெருமான் செட்டில் ஆயிட்டார். அவர் கூலா தான் இருப்பார் எப்பவுமே. அவர் தவமும் பண்ணிட்டு இருப்பார். வீராசனம்னு பேர். சிவபெருமான் பெரிய யோகேஸ்வரர். ஒரு காலம் அடிச்சுன்னு ஒரு காலம் நீட்டி தட்சிணாமூர்த்தி கோலத்துல இருப்பார், தியானம் பண்ணிட்டு இருப்பார். அம்பாளுக்கு போர் அடிக்கிறது, என்னையா இது எப்ப பார்த்தாலும் இவர் தியானத்திலேயே இருக்கார், அதனால வேற வழியே இல்லை, அதனால இவ ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கும். அம்பாள் போய் ஏதாவது கேள்வி கேட்டான்னா அதுக்கு ஹில் பி ஃபோர்ஸ் டு ஆன்சர். பாருங்க, தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுப்பவர், பதில் சொல்லணும். இப்படி கொஞ்சம் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னாலே கவுன் பனேகா குரோர்பதி மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஆனா அவ 2 பேரும் பேசுட்டான்னு வச்சுங்கோ, அது லோகக்ஷேமம். அதனால்தான் நம்ம இன்னும் ரொம்ப பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கோம், சஹஸ்ரநாமத்துக்கு ஷார்ட்கட் என்ன? ராமநாமம். கேட்டவர் யார்? அவர். கேட்டவள் யாரு? அவள். பதில் சொன்னவர் யாரு? அவர். இல்லையா? பார்வத்தியோவாச்ச வந்துடுத்துனாலே நான் அப்பாடி சஹஸ்ரநாமம் முடிய போகுதுன்னு வரும். அதுல அம்பாள் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் இல்லையா? ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு வந்துட்டாதான் நமக்கு அலர்ட் ஆகும். அந்த மாதிரி இப்ப இங்க அம்பாள் சில கேள்வி கேட்டிருக்கா. தேவ்யௌவாச்ச தேவதேவ மகாதேவ திரிகாலக்ஞ மகேஸ்வர கருணாகர தேவேஷ பக்தா நுக்ரஹகாரக அஷ்டோத்தரசதம் லக்ஷ்மியாக ஸ்ரோதுமிச்சாமி தத்வதா. கேள்விகள் பாருங்க அதே தினசுலதான் இருக்கு இல்லையா? பார்வத்யோவாச்ச அங்க வருமே நமக்கு சஹஸ்ரநாமத்துல, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதேர் பண்டிதேர் நித்தம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ. இச்சாமி, நான் ஆசைப்படுறேன். ஸ்ரோதும் இச்சாமி, கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். ஸ்ரவண யஜ்ஞம். அஷ்டோத்தரசதம் லக்ஷ்மியா ஸ்ரோதும் இச்சாமி தத்வதா. அந்த ஏதோ 108 பேர் இருக்குன்னு சொல்றேளே, திருநாமங்கள் இருக்குன்னு சொல்றேளே மகாலட்சுமிக்கு, நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பார்வதி அம்பாள். அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்றார். ஈஸ்வரௌவாச்ச தேவி சாது மகாபாகே மகாபாக்ய பிரதாயகம் சர்வைஸ்வர்யகரம் புண்ணியம் சர்வ பாப பிரணாசனம் சர்வதாரித்ய சமனம் ஸ்ரவணாத் புக்தி முக்திதம் ராஜவஷ்யகரம் திவ்யம் குஹ்யாத் குஹ்யதரம் பரம். அப்புறம் தான் நமக்கு முழுக்க சொல்லி அஷ்டோத்திரம் ஆரம்பிக்கும். பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்ரதாம். அப்புறம் கடைசியில முடிக்கும் போது நவதுர்கா மகாகாளீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரீம் முடிச்சுடுறோம். இதுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சதநாமாவளியா படிச்சேன்னா, நாமாவளியா படிச்சேன்னா பிரகிருத்தியே நமஹா, விகிருத்தியே நமஹா, வித்யாயே நமஹா, சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹா, இந்த மாதிரி நீங்க படிச்சுன்னு வருவீங்க. ரொம்ப பிரசித்தம் லக்ஷ்மி அஷ்டோத்தரம்னு பேர். இதுவும் நம்ம புராண அந்தர்கதமே சுப்பிரசித்தம். லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தை விட லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட பல பேர்லாம் ஒரு நாள்லயே 2-3 தடவை சொல்லக்கூடியவாள்லாம் அடியனுக்கு தெரியும். இது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஆச்சா. இப்போ லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் ஒரு புராண அந்தர்கதமா இருக்கக்கூடிய ஸ்ரீஸ்துதி, வேத அந்தர்கதமா இருக்கக்கூடிய ஸ்ரீ சூக்தம், இதெல்லாம் நம்ம வேதாந்த இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்ட மகாலட்சுமியின் பெருமைகள். இதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு ஆச்சாரிய புருஷர்கள் இன்றைய நாள் வரை பல பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்காங்க. அதுல மூர்தாபிஷிக்தரா இருக்கக்கூடியவர் ஆதிசங்கரர் இல்லையா? அவர் கனகதாரான்னு ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமையை பாடி உள்ளார். அடுத்ததாக கிட்டத்தட்ட 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகனீயர், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய ஆச்சாரியர் யாமுனாச்சாரியர்னு பேர். ஞாபகம் வச்சுங்க, யமுனை துறைவர்னு பேரு. அவரை தமிழ்ல சொல்லும் போது ஆளவந்தார்னு சொல்லுவோம். என்ன எழுதுறது, சில வார்த்தைகள்லாம் நம்ம வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல கேள்விப்பட்ட இவர் தானா அவர், அவர் தானா இவர், ஆளவந்தான் நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆளவந்தான் வேறையா, ஆளவந்தார் வேற. இந்த ஆளவந்தான் இவாளெல்லாம் கொஞ்சம் விட்டுடலாம் இல்லையா? நீங்க நம்ம
கமலத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும், மகாலட்சுமி கமலத்துல வாழக்கூடியவளை பத்தி பேசுறதா இருந்தாலும், அதே கமலத்தின் பெயரை கொண்ட பல பேர் சொல்ற இதெல்லாம் விட்டுள்ளலாம் நம்ம. ஏன்னா அதை மனசுல வச்சுட்டோம்னா இது குழம்பி போயிடும். என்னன்னா இவர் ஆளவந்தார், பெரிய ஆச்சாரியர் இவர். இந்த ஆளவந்தார் சாதிச்ச கிரந்தங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரந்தம் 4 ஸ்லோகம் தான். அவருடைய அட்வான்டேஜ் நம்ம வளவளான்னு சொல்ல மாட்டேன், 4 ஸ்லோகம். ஆனா அவ்வளவு உட்கருத்து உண்டு. சுவாபதேசார்த்தம்லாம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அந்த ஸ்லோக கிரந்தத்துக்கு சதுஸ்லோகின்னு பேர். 4 ஸ்லோகம் இருக்கு இல்லையா? சதுஸ்லோகி. காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்ம ஈஷாதி சுரப்ரஜஹ சதைதஹ த்வத்தாசதாசீகணஹ ஸ்ரீஹி இத்யேவச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்வாம் வயம் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இது முதல் ஸ்லோகம். அப்படி கடைசியில சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத்பிரம்ம ரூபம் ஹரேஹே ரூபம், அந்த மாதிரி 4 ஸ்லோகங்கள் ரொம்ப பிரசித்தம். இதுக்கும் அடியேன் அர்த்தம் சொல்லியிருக்கேன். வேதாந்த தேசிகன், சுவாமி தேசிகன் இந்த 4 ஸ்லோகத்துக்குமே சம்ஸ்கிருத பாஷ்யம் பண்ணியிருக்கார். ரொம்ப விபுலமான பாஷ்யம், கொஞ்சம் கடினமும் கூட. அந்த பாஷ்யத்துல ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லி அடியேன் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல கேளுங்க, சதுஸ்லோகி தேசிக பாஷ்யம்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம், இந்த 14 மணி நேரமும் சொல்லியிருப்பேன் இந்த 4 ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இது ஆளவந்தார் மகாலட்சுமி மீது 10வது நூற்றாண்டில் பாடிய ஒரு கிரந்தம், சதுஸ்லோகின்னு பேர். இன்டர்நெட்ல தேடுங்க, கத்துக்குங்க. அடுத்தது 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகனியர், கிட்டத்தட்ட ராமானுஜர் அளவுக்கு 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவருக்கு கூரத்தாழ்வான்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. இதெல்லாம் இந்த தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் நம்மளை போட்டு குழப்பம். நம்ம ரொம்ப ஏதோ ரொம்ப மரியாதையா சொல்லணும்னு வச்சு மாத்திடுவோம். கூரத்தாழ்வார்னு சொல்லிடுவோம். ஆழ்வார்னு பொதுவா சொல்ற மாதிரி கூரத்தாழ்வார்னு சொல்லிடுவோம். ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. ஆழ்வார், கூரத்தாழ்வார்னு சொன்னா, இப்ப முன்னாடி நான் ஒருத்தரை பத்தி சொன்னேன் பாருங்க, கூரத்தாழ்வான். அவருடைய அப்பாவே எல்லாரும் கிரந்தங்கள்ல கூரத்தாழ்வார்னு தான் சொல்லுவார். இப்போ ஐடென்டிட்டியே மாறிடும். கூரத்தாழ்வார் என்பது திருத்தந்தையார், அவருடைய பிள்ளை கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானை பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அவர் தான் ராமானுஜருடைய சிஷ்யர்கள்ல ரொம்ப மூத்தவர். ஆச்சாரியன் ராமானுஜரை விட வயசுல மூத்தவர் இவர். க்ஷமிக்கணும், அடியனுக்கு ஒண்ணும் வியாதி எல்லாம் இல்லை, சாதாரணமா தான் இருமினேன். இப்போ அவருக்கு கூரத்தாழ்வான்னு பேரு, குரேஷர் அப்படின்னு பேரு. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமஹே எதுக்தயஸ்திரயி கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் அவருடைய தனியன். அவர் ஒரு ஸ்லோக கிரந்தம் பாடியிருக்கார், ஸ்ரீஸ்தவம்னு பேரு. அடுத்தது இவர் யாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார்? சிஷ்யரா, தன்னுடைய ஆச்சாரியனான ராமானுஜருக்கு. அவரும் அதே 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகனியர். 120 சம்பத்சரங்கள் வாழ்ந்து ஆதிசங்கர் எப்படி அத்வைத சித்தாந்தத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து வளர்த்து கொடுத்தாரோ, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு தலையாய பீഠமாய் வளர்த்து கொடுத்த ஒரு வள்ளல், பெரும்புதூர் தோன்றிய வள்ளல் ராமானுஜர். அவர் 9 கிரந்தங்கள் பாடியிருக்கார். ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், நித்தியம் அப்படின்னு 9 கிரந்தங்கள். அதுல கத்தியம்னாலே ப்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த கத்தியத்தை 3 கத்தியம் பாடியிருக்காரு. அதனால கத்தியத்ரயம்னு பேர். இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ரங்கநாயகி தாயாரை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வரும்போது கத்தியத்ரய மண்டபம்னு ஒண்ணு உண்டு. அந்த கத்தியத்ரயத்துல சரணாகதி பண்ணும்போது பெருமாள் தாயார் கிட்ட தாயாருடைய குணாதிசயங்களை அடிப்படையாக கொண்டு சரணாகதி பண்ற அது ஒரு சின்ன சூர்ணிக்கை பேசேஜ். பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே. இது சூர்ணிகை. தாயாருடைய வைபவங்களை ஆதாரமாக கொண்டு பெருமாள் தாயார் கிட்ட பண்ணும்போது தாயாரை பத்தி பிரஸ்தாவம் பண்ண இடம் இது. ராமானுஜர் பணித்தது. ஆச்சா. அடுத்தது 11 முக்கியமா 12வது நூற்றாண்டு, 2 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த, அந்த காலத்துக்கு வயசு கொஞ்சம் குறைச்சல் தான், வாழ்ந்த ஒரு பெரிய மகனியர் கூரத்தாழ்வான்னு ஒருத்தரை பத்தி சொன்னேன் பாருங்க. அவருடைய 2வது பிள்ளை பராசர பட்டர்னு பேர். ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே
அப்படின்னு அவருடைய தனியன். அவர் மகாலட்சுமியின் மீது ஒரு புஸ்தகம் கோஷம் ஒண்ணு பண்ணியிருக்க, ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படின்னு பேர் இருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியுடைய குணம், ஒவ்வொரு குணமும் எப்படி இருக்கு, ரத்னமா இருக்கு. ஸ்ரீ குண ரத்ன கோஷம், அந்த கிரந்தத்தோட பேரே எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகு. ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இருந்து நிறைய ஸ்லோகங்களை நான் நிறைய உபன்யாசத்துல உதாகரிச்சிருக்கேன். இந்த தொடர்லயும் அப்பப்ப சொல்லுவேன், ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், அதை நீங்க அனுபவிக்கலாம். அதை தவிர்த்து பராசர பட்டர் இன்னொரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், அதுக்கு லக்ஷ்மி கல்யாண நாடகம்னு பேர். லக்ஷ்மி, ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுக்கும் பெருமாளுக்கும் நடந்த விவாகத்தை ஒரு நாடக ரூபேன பிரஸ்துதம் பண்ணிருக்க. அது இப்ப நம்ம கையில இல்ல, லுப்தம்னு சொல்லிடுவா. அது அழிஞ்சு போயிடுத்துன்னு சொல்ல மாட்டா. ஒரு கிரந்தம் இல்ல, கிடைக்கலன்னா லுப்தம், எங்கேயோ மறைஞ்சு போயிருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்குமே. ஆனா அந்த கிரந்தம் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஏன் சுவாமி ஓலைதான் இல்ல அப்படின்னா புஸ்தகம் இல்ல அப்படின்னு இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த நாடகத்திலேருந்து சில சில ஸ்லோகங்களை சுவாமி வேதாந்த தேசிகன் பிற்காலத்துல வந்தவர் தன்னுடைய ரகசியத்ரய சாரம்ங்கிற கிரந்தத்துல உதாகரிக்கிறார். சோ ஹி கோட்ஸ் verses from பராசர பட்டாஸ் லக்ஷ்மி கல்யாண நாடகம். அதனால நமக்கு என்ன தெரியுது, ஓஹோ அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆச்சா, இது பராசர பட்டர். அடுத்தது 13வது நூற்றாண்டில், கிட்டத்தட்ட 13, 14 2 நூற்றாண்டுகளில் 101 சம்பத்சரங்கள் வாழ்ந்த ஒரு பெரிய மகான், அடியேனுக்கு சர்வமும் அவரே, சுவாமி வேதாந்த தேசிகன் என்ன பெயர். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் ஸ்ரீ மகாலட்சுமியின் மீது பாடிய ஒரு கிரந்தம், கிட்டத்தட்ட 25 ஸ்லோகங்களை கொண்டவை. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், பிரசித்தமானவையும். ஸ்ரீஸ்துதின்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ, விஷ்ணு புராண அந்தர்கதமா இருக்கிறது இந்திரன் பணித்த ஸ்ரீஸ்துதி. இது இந்திரனுக்கே ஒரு விரல விட்டு ஆட்டிப்டர் யாரு, விஸ்வாமித்திரர் இல்லையா? திரிசங்குக்கு இன்னொரு சிருஷ்டியே பண்ணிட்டாரு ஒரு ஸ்வர்க்கத்தை. அந்த விஸ்வாமித்திரர் அந்யேந்திரகம், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் தேசிகன் சங்கல்ப சூரியத்தை எடுப்பார். இந்திரனே இல்லாம பண்ணி விடுறேன்னு. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர், காயத்ரி மந்திரத்தை கொடுத்த விஸ்வாமித்திரர், அந்த விஸ்வாமித்திர கோத்திரத்தில் வந்த சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதின்னு ஒரு கிரந்தம் பாடியிருக்கார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரீயம் அசரணஸ்துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படிங்கிற ஒரு கிரந்தம். இதுக்கு ஸ்ரீஸ்துதின்னு பேரு. இதை தவிர்த்து பூஸ்துதி, நீலாஸ்துதி இதெல்லாம் உண்டு, கோதாஸ்துதி எல்லாம் உண்டு. இப்ப முக்கியமா ஸ்ரீஸ்துதி, இது தேசிகன் பணித்தது. அடுத்தது தேசிகனுடைய பிள்ளை, அவருக்கு ஒரே பிள்ளை. அந்த காலத்துல ஃபேமிலி பிளானிங் பண்ணவரே அவர் தான். ஒரே ஒரு பையன், நாம் இருவர் நமக்கு ஒருவன். யாருன்னா அவருடைய பிள்ளைக்கு குமார வரதாரியர்னு பேர். அவரும் காஞ்சிபுரத்தில் வெகு காலம் வாழ்ந்து ஆந்திராவுக்கு சென்றவர். அவர் கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டில் வாழ்ந்த மகனியர், இந்த தேசிகனுடைய திருக்குமாரர். அந்த குமார வரதாச்சாரியார் லக்ஷ்மி சதகம்னு ஒண்ணு பாடியிருக்கார். சதனாலே 100 இல்லாட்ட 100க்கும் மேற்பட்ட சில ஸ்லோகங்களை கொண்டால் அதுக்கு சதகம்னு பேரு. லக்ஷ்மி சதகம்னு மகாலட்சுமி மேல பாடி. அது எங்க சார் இருக்கு அந்த புத்தகம், எங்கேயாவது பிரிண்ட்ல இருக்கான்னு கேட்டா லுப்தம், காணவில்லை. ஆச்சா, அப்பாடி, இப்பவே நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். சார் அது வேற இருந்தா அதை வேற படிக்கணும்னு தோணுது. பாதி புத்தகம் காணாம இருக்கிறதே நல்லா. நம்ம எண்ணம் அப்படிதான் இருக்கும். we are so pure at heart. நினைச்சதை அப்படியே சொல்லிவிடும். அடுத்தது இருக்கட்டும், ஒரு 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட அப்பைய தீட்சிதருக்கு சமகாலம்னு வச்சுக்கோங்க. வெங்கடாத்வரி கவின்னு பேர். அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவின்னு பேர். விஸ்வகுணாதர்ஷ சம்பு, ஸ்ரவணானந்தம், இந்த மாதிரி பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். அவர் மகாலட்சுமியின் பெருமை மீது, எந்த மகாலட்சுமி, திருப்பதியில இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தாயார், திருச்சானூர் பத்மாவதி தாயார் மீது 1008 ஸ்லோகங்கள், பெயர் அல்ல, சஹஸ்ரநாமம்னா பேர் இல்லையா, பிரகிருதி விகிருதி வித்யா அந்த மாதிரி, இது ஸ்லோகங்கள். 1008 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார் மகாலட்சுமியுடைய பெருமையை பத்தி. அதுக்கு லக்ஷ்மி சஹஸ்ரம்னு பேர். சதகம் சொல்லிட்டேன், இது சஹஸ்ரம். சார் சதகம் 100 இருக்கு, அது காணாம போயிட்டுன்னு. இந்த 1000 இருக்கு லக்ஷ்மி சஹஸ்ரம், இது காணாம போயிட்டா. நல்ல வேளை கிடைச்சுடுத்து.
ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்பார்ச்சுனேட்லி நம்ம கையில கிடைச்சுடுது. நம்ம எப்படி இருந்தாலும் படிக்க போறது இல்லை, ஆனா இருக்கு. இப்ப பாருங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சோம்? ஸ்ரீ சூக்தம், புராண அந்தர்கதமா இருக்கக்கூடிய 2 லக்ஷ்மி சஹஸ்ரநாமங்கள், விஷ்ணு புராணத்துக்கு அந்தர்கதமா இருக்கக்கூடிய இந்திரன் பணித்த ஸ்ரீஸ்துதி, பிரசித்தமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி அஷ்டோத்தரம், ஆதிசங்கர பகவத்பாதாள் அனுகிரகித்த கனகதாரா ஸ்தோத்திரம், ஆளவந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் கொண்டாடவல்ல சதுஸ்லோகி, கூரத்தாழ்வான் பணித்த ஸ்ரீஸ்தவம், ராமானுஜர் கொடுத்த சரணாகதி சூர்ணிகையில் உள்ள மகாலட்சுமியின் பெருமை, பராசர பட்டர் கொடுத்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் லக்ஷ்மி கல்யாண நாடகம், வேதாந்த தேசிகன் கொடுத்த ஸ்ரீஸ்துதி, அவருடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் கொடுத்த லக்ஷ்மி சதகம், வெங்கடாத்வரி கவி கொடுத்த லக்ஷ்மி சஹஸ்ரம். அப்பாடி சார், தாயார பத்தி இவ்வளவு இருக்கா? பூதேவி நீலாதேவி அவளும் இவளுக்கு அந்தர்கதமா இருக்கக்கூடியவர்களே. அவளை இப்ப தனியா வச்சுப்போம், இப்ப அவ டாபிக் இல்ல, அவுட் ஆஃப் சிலபஸ் அதெல்லாம். இப்போ லக்ஷ்மிய பத்தி இவ்வளவு இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன சார் நீங்க சொல்ல போறீங்க? இப்ப எங்கேன்னு சார் ஆரம்பிச்சேன், அதை முதல்ல சொல்லுங்க. அதான் நான் சொன்னேனே, சங்கரருடைய வாழ்க்கையில எதுக்காக கனகதாரா பாடினார்னு சொன்னேன். சங்கரருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதே மகாலட்சுமி யாரெல்லாம் பாடியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஆதிசங்கரர் பணித்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்து வைத்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லும் போதோ வேணுங்கிற போதோ மற்ற கிரந்தங்கள்ல இருந்து உதாரணங்கள் எடுத்து ஸ்லோகங்களை எடுத்து சொல்ல போறேன். இப்ப சொல்லியாச்சா? இப்ப நம்ம நேர முதல் ஸ்லோகம் போயிடலாம். எங்க போயிடலாம்? இப்ப அந்த பெண்மணி நெல்லிக்கனியை கொடுத்திருக்கா. ஆதிசங்கரர் அவளுடைய எண்ணத்தையும் வாத்சல்ய பாவத்தையும் தெரிந்து கொண்டவர் மகாலட்சுமியோடு மனசளவுல பேசிட்டு அவளை இப்ப ஸ்துதி பண்ண போறார். ரொம்ப பிரசித்தமான முதல் ஸ்லோகம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்களும் கூடவே சொல்லலாம். நீங்க சொன்னேன்னா நல்லா சொல்லுவேள், அழகா ராகம் போட்டு சொல்லுவேள். எனக்கு ஏதோ தெரிஞ்ச சுமாரா பாடுற அளவுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகத்தை ஒரு பாடி விடுறேன். சுமாரா இருந்தா கேட்டுக்குங்கோ, நன்னா இருந்தாலும் கேட்டுக்குங்க. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தே பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாகலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. பிரசித்தமான ஸ்லோகம். இப்போ கொண்டாடுறார் சங்கரர். அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி. அழகா கொண்டாடுறார். புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு கட்டம், சந்தோஷம் அடையக்கூடிய கட்டம். எது சார் சந்தோஷம் அடையக்கூடிய கட்டம்னா, பெருமாளுக்கு தாயார பார்த்துட்டே இருந்தா ஒரு ஜாய். அதை விட ஒரு பெரிய ஜாய் என்னன்னா, அவளுடைய கடைக்கண் பார்வை இவர் மேல பட்டுண்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இந்த கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பவரே பவர். இன்னைக்கு நம்ம ஆண்கள் எல்லாம் அடியன்ட்டுலாம் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவோம், திருஷ்டி ரொம்ப ஆயிடுத்து, உனக்கு திருஷ்டி எடுக்கணும்னா எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும். போட்டத்துக்கு யாரும் இருக்க மாட்டா, ஆனாலும் ஒரே சந்தோஷமா இருக்கும். அது திருஷ்டின்னு சொன்னது என்ன? சாதாரணமாவே திருஷ்டினாலே பார்வைன்னு அர்த்தம். திருஷ்டி போட்டுட்டானா எப்படி அம்மா பாட்டி திருஷ்டி போட முடியும் அப்படின்னா, அவ நம்மள பார்த்திருக்கான்னு அர்த்தம். ஏன் பாட்டி பார்த்தா பார்த்துட்டு போறா, அவ கண்ணு பார்த்துட்டு போறா. அது இல்ல, சரியான கண்ணுல பார்த்திருக்க மாட்டா. ஓஹோ, அப்படின்னாதான் நமக்கு தெரிய வருது குட் ஐ பேட் ஐன்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா ஐஸ் நம்ம எப்படி கொண்டாடுறோம் இல்லையா, அதுலயே இப்ப யாராவது கெட்ட காது நல்ல காது சொல்றாளோ? சொல்றது இல்ல, கண்ணுக்கு சொல்ற. ஏன்னா இந்த திருஷ்டிங்கிறது அவ்வளவு முக்கியம். பார்வை இருக்கு பாருங்க. இப்ப பஸ் ஸ்டாப்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம், யாரோ நம்மளை பாக்குறான்னு நமக்கே தெரியும். இத்தனைக்கும் கண்ணு நமக்கு முன்னாடிதான் இருக்கு, அவர் பின்னாடிலேயே நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அது என்னவோ இருக்கு சார் அந்த கண்ணுல. நம்ம சாதாரணப்பட்டவர்களுக்கே, இப்ப எனக்கே எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு கிண்டல் அடிப்பா. என் பத்னி சொல்லுவோம், உனக்கு சைனாக்கு தான் நீ போனோம், உங்க கண்ணு அவ்வளவு குட்டியா இருக்கு, இட் இஸ் சோ ஸ்மால் அப்படின்னு.
நம்ம ஸ்மால் ஐஸ்க்கே இவ்வளவு ப்ராப்ளம், இவ்வளவு சர்டிபிகேட்னா ஜெகன்மாதாவுடைய கண்கள் எப்பேற்பட்ட கண்களா இருக்கா, ஏன் பெருமாள் ஏங்க மாட்டார்? முதல் ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் என்ன பண்றார், அந்த கண்களை கொண்டாடுறார். அந்த கண் திருஷ்டி, முதல் ஸ்லோகம் இல்லை, நிறைய ஸ்லோகங்கள்ல கண்ணுடைய பெருமையை தான் சொல்லுவார். அவளுடைய கடைக்கண் பார்வை இவர் மேல படணும்னு நினைக்கிறார் பெருமாள். பெருமாளுக்கு என்ன தோன்றதுன்னா, அவ கடைக்கண் பார்வை என் மேல படாதா. ஏன் சார் பெருமாள் ஏன் சார் நினைக்கணும் அப்படின்னா, அப்பதான் அவர் அவரா இருப்பார். என்ன சார் இது, அவர் ஏன் சார் அவரா இருந்துட்டு போறார்? அவ பார்வைப்பட்டாதானே அவர் அவரா இருப்பார். அவர் யார் முதல்ல? ஹூ இஸ் ஹி அப்படின்னா, கருணா இல்லையா? நீ கரெக்டா டைமை பார்த்து சொல்றீ, இந்த கருணாவையே கொஞ்சம் மாத்தி விட்டா அது வியாதியாயிடும். இப்போ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். கருணா அப்படின்னா மர்சி தானே. இப்ப நம்ம பெரியவாளை பத்தியே நான் முதல்ல கருணா ரச பூர்ண சுதே, கருணா ரசம் தானே ஆரம்பிக்கிறோம். 50 ரசங்கள்ல முக்கியமான ஒரு ரசம் கருணை இல்லையா? அந்த கருணை என்னும் அந்த குணம் பெருமாள் கிட்ட இருக்கு இல்லையா? அப்ப அவர் என்ன வாரார்? கருணை பொழியக்கூடிய மழை மேகமாறார். கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம்னு தேசிகன். கருத்த மேகங்கள் தான் சார் மழை கொடுக்கும். வெளுத்து படுத்துனா போர், மழையே காது. இட் இஸ் அ சன்னி டேம்பா. நீங்களே கொஞ்சம் இந்த வெதர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேயிஷ் பிளாக்கிஷ் அந்த கலர் இருந்தாதான் அந்த கிளவுட்ஸ்க்கு மழை வரும். அப்பதான் அவன் கீழே தண்ணியே போடுவான். அப்படின்னா டார்க்கா இருந்தாதான் தண்ணி வருது மேகத்திலேருந்து. இவனுக்கு நீலமேக சியாமளன்னு பேரு. காலமேகம், காலமேகத்தை அன்னி மத்தோர் கதி நமக்கு உண்டோன்னு கேட்டார். காலமேகம்ங்கிறது பெருமாளுக்கு ஒரு பேர். எங்க சார் காலமேகமா இருக்கார்? அதனால காலமேகமா காலமேகமா நல்லா அப்படிங்கிற பிரயோகமே பிராச்சீன சம்ஸ்கிருதத்துல இல்ல. இப்ப மலையாளம் ஆனல்லே, ഈ ശബ്ദം മലയാളം ആണല്ലോ. அதுல அல்லா, அந்த அல்லா சம்ஸ்கிருதத்துல இல்ல, பிராச்சீனத்துல. ஒழுங்கா நீங்க சம்ஸ்கிருத ரீதியில சொல்லணும்னா மலையாளம் தான் சொல்லணும். இது தமிழ்ல பண்ணக்கூடிய தப்பு வேற. இப்ப நீங்க நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் தமிழ் சுமாரா தான் வரும். நான் ரொம்ப வருஷம் பெங்களூர்ல வளர்ந்தேன், கொஞ்சம் ஒரு 5 வருஷம் மெட்ராஸ்ல இருந்தேன். எனக்கு படம் எல்லாம் பார்ப்பேன், நல்ல தமிழ் பேசக்கூடிய படமா பார்த்ததுனால எனக்கு ரொம்ப இந்த காமன் தமிழ் வராது. எல்லாரும் சொல்லுவா பட்டிமன்றத்தில் வந்து நீங்கள் உரையாட வேண்டும். எனக்கு ஒரே ப்ராப்ளமா இருக்கும், நடுவர் அவர்களே அது ஒரே செந்தமிழ்ல பேசணும், முழங்க வேண்டும். ரேலியில பேசுற மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம ஆத்துல பேசுற மாதிரி இருந்தாதான் நமக்கு தமிழே வருது. அதுதான் நமக்கு ப்ராப்ளம். ஆனா எல்லாரும் ஒத்துக்கிறா. இப்ப உடுமல்பேட்டு, பொள்ளாச்சி, காட்பாடி இங்கெல்லாம நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பிராமணாளா கேட்டுட்டு இருக்கவா கிடையாது. ஆனா அவ்வளவு ஸ்ரத்தையோட கேட்பான். நான் வந்து தெரிஞ்சாதுன்னு சொல்றதுனால அவன் ஒன்னும் எழுந்து போயிட மாட்டான். தமிழகத்துல பொது சாமானிய தமிழக மக்களுக்கு விஷயம்தான் முக்கியமே ஒழிய அவ செட்டியார் தமிழ்ல பேசுறாரா, நாடார் தமிழ்ல பேசுறாரா, ஐயங்கார் தமிழ்ல பேசுறா ப்ராப்ளம். அதனால நம்ம மக்கள் ரொம்ப என்லைட்டண்டா இருக்க, அதுதான் நமக்கு முக்கியம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அந்த கருத்த மேகம் இருக்கு பாருங்க. தமிழ் அது முதல்ல சொல்லிடுறேனே. தமிழ் எனக்கே சுமாரா வரும்னு சொன்னேன்னா, இப்ப நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தா இன்னும் எனக்கு கெட்டு போயிடுறது. தமிழ் கேட்டு கொள்ளுங்கள், இங்க நாக்க போய் கட் பண்ணிட்டு அத ஃபைலிங்னு நாங்க ஒர்க் ஷாப்ல படிப்போம். பிலானில நான் படிக்கும்போது இப்ப ஒரு கோர்ஸ் உண்டு, ஒர்க் ஷாப் பிராக்டிஸ்னு பேர். ஃபைலிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணும், தேக்கிறது. நாக்க போய் தேய்ச்சின்னு வரணும். அந்த லா வேற, லா வேற. அவனுக்கு லாக்கும் லாக்கும் வித்தியாசம் தெரியும். ஆனா சம்ஸ்கிருதத்துல லா கிடையாது, அது பின்னாடி இம்போர்ட் பண்ண ஒரு லெட்டர். அதனால காலமேகம் அப்படின்னு சொன்னாதான் கரெக்ட். ஆனா அப்படி சொன்னா என்னமோ தப்பு சொல்ற மாதிரியே இருக்கும், தப்பு பண்ற மாதிரியே இருக்கும். அதனால நானே இப்ப திருத்திக்கிறேன். காலமேகம் யாருன்னா, நீங்க மதுரை பக்கத்துல திருமோகூர்னு ஒரு திவிதேசம் அங்க போனீங்கன்னா பெருமாளுக்கு காலமேகம்னு பேர். ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் பெருமாள். தன்னு பேர் அந்த பெருமாளுக்கு. வழித்துணை பெருமாள். ஜீவாத்மா பாஞ்சபௌதிக சரீரத்தை விட்டு பிரியும் போது கூடவே வருவாராம் அந்த பெருமாள். காலமேகம். நீலமேகம் எங்க சார் பேருன்னா, திருக்கண்ணபுரத்துல மூலமூர்த்திக்கு நீலமேகம்னு பேர். நீலமேகமோ காலமேகம் என்னோ ப்ளூயிஷ் பிளாக், ப்ளூயிஷ் கிரேயிஷ் பிளாக், ஏதோ ஒண்ணு டார்க்கா இருக்கு கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் டார்க்கா இருந்தா தானே மழை தண்ணி வரும், அதுல இருந்து பிரெசிபிடேஷன் நடக்கும். பெருமாள் கருப்பா இருந்தால்தான் அந்த மேகத்துக்கிட்டேந்து கருணை என்னும் மழை பொழிய முடியும். மேகம் கருப்பா இருந்தாதான் வாட்டர் வரும், பெருமாள் கருப்பா இருந்தாதான் கருணா வாட்டர் வரும்.
சரி சார், இப்ப பெருமாள் கருப்பா இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி கடைக்கண் பார்வை பாக்குறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? உங்க உபன்யாசத்துக்கு கூட்டா இதுதான் சார் ப்ராப்ளம். நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீர்கள் எங்க இருந்து முடிக்கிறீர்கள்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாளா நாங்க சுந்தர்குமார் அண்ணாவோட உபன்யாசத்தை கேட்டு லயிச்சு போயிட்டோம். பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். இந்த வேண்டாத விஷயம் எல்லாம் பேசக்கூடிய ஒரே ஆள் நீர். நான் என்ன பண்றது? என்னுடைய உபன்யாசம் ஒரு 7 வருஷமா அப்படியே சொல்லி பழகிவிட்டேன். அடியனுடைய ஆடியன்ஸும் அப்படி பழகிவிட்டா. இப்ப நான் ஏதோ சாதாரணமா சொன்னேன்னு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததாக அங்கம் முதல் வார்த்தை அரேஹே இப்படி நான் பதார்த்தம் பாடி ஏன் ஆடியன்ஸே நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வேற வழியே இல்லை. இப்ப பெருமாள் கருப்பா இருந்தால்தான் நமக்கு கருணாரசம் பொழியும். எடுத்தா இப்ப அதுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன சம்பந்தம்? லக்ஷ்மி பார்த்துட்டு இருந்தாதான் அவர் கருப்பா இருப்பார். என்ன சார் இது, அவ பாக்குறதுக்கும் இவர் என்ன பாக்கலன்னா வெளுத்து போயிடுவாரான்னு கேட்டா வெளுத்துலாம் தெரியல சார். முதல்ல இவர் ஏன் சார் கருப்பா இருக்கார் அதை முதல்ல சொல்லுங்க சார். இவர் அப்பா அம்மா கருப்பா? லோகோ அகுருஹுன்னு கொடுத்து விஷ்ணு புராணம். இவருக்கு அப்பா அம்மாவே கிடையாது. ஏன் அப்பா கருப்பா இருந்தாருன்னா சொல்லலாம், அப்பா கொஞ்சம் கருப்பா இருப்பார் அதனால பிள்ளை கருப்பா இருப்பாருன்னு சொல்லலாம். அப்பா அம்மாவே இல்லை, இவர் எப்படி சார் கருப்பானார்? இல்ல சார், இவர் யூரோப் மாதிரி போய் பீச்ல சன் பாத்திங் பண்ணிட்டு வந்தார். when he bathes in sun so he gets tanned. அதுவும் கிடையாது. இவர் சமுத்திரத்துல ஜில்லு பக்கத்துலேன்னு பியூர் மில்க். அவர் கூப்பன் எல்லாம் போடவே வேண்டாம், படுத்துட்டு இருக்கிறதே க்ஷீரசாகரம் தான். தாயார் இன்னைக்கு ஏதாவது நான் வந்து திரட்டு பால் பண்ணணும்னா மக்க இப்படி மொண்டாருன்னா அப்படியே பாலா வரும். இவர் எங்க சார் டேன் ஆவார்? டேன் ஆக மாட்டார். அப்பா அம்மானாலையும் கருப்பு இல்லை, வெயில்னாலையும் கருப்பாலை. ஆனா மகாலட்சுமி பார்க்கலன்னா வெளுத்து போயிடுவார். எப்படி சார் பின்ன மகாலட்சுமி பார்த்து இவர் கருப்பாரார்? பாயிண்ட் என்ன இருக்கா? இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை தேசிகன் தத்துவமுக்தா கலாபம்னு ஒரு கிரந்தத்துல எடுக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயா தேச சம்பத்தியமான நாபி நாடீகரிங்கன் மதுகர படலி தத்த ஹஸ்தாவலம்ப அஸ்மாகம் சம்பதோகா நவிர துளசி தாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திஹாரி கலயது வபுஷா காலிமா கைட்டபாரேன்னு ஒரு ஸ்லோகம். பெரிய ஸ்லோகமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? பெருமாள் ஏன் கருப்பானார்? இதுதானே சார் ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுதான் அர்த்தம். அதுக்கு 3 காரணங்கள் கொடுக்கின்றார் தேசிகன். ஒரு காரணத்துல என்ன சொல்ற, பெருமாளுடைய நாபியில கமலம் இருக்கு இல்லையா? பெருமாளுடைய நாபியில தானே கமலம் பூத்து அதுக்கு மேல பிரம்மா உட்கார்ந்து இருக்காரு. அவர் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காருங்க. சரஸ்வதிக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து பாம்பே லோக்கல் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்காருங்க பிரம்மா. இப்ப அந்த தாமரை எப்பேற்பட்ட தாமரை? தேவி சரோஜாசன தர்ம பத்னி ஜெகன்மாதா, அவளுடைய அனுகிரகம் பெற்ற சரஸ்வதி தேவியும் உட்கார்ந்து இருக்கா, பிரம்மா உட்கார்ந்து இருக்கார். தாமரை அந்த கமல்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை சுத்தி வண்டுகள்லாம் ஹிருங்காரம் பண்ணிட்டு இருக்கு. பிளாக் பம்பிள் பீஸ் இப்படி சுத்தின்னு இருக்கு. எதுக்கு? அதுல இருந்து மகரந்தத்தை எடுத்து அது வந்து அதை ஹனியா கன்வெர்ட் பண்ணணும். சுத்தின்டே இருக்கா, அது கருப்பா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு, பளபளான்னு இருக்கு. ஒன்னா இல்ல, ஸ்வாம் ஆஃப் பீஸ். எப்பவுமே இந்த பீஸ் எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவர் எல்லாம் பாகவத கோஷ்டி ஒன்னாதான் சுத்தும். அதுகள்லாம் அங்க மேல எப்படி ஒரு சர்க்கிள் போட்டு சுத்துறதா? இப்ப பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு? திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பளிங்கு மாதிரி பளான்னு இருக்கு. இட் glistens, it has a supreme radiance, effulgence. இப்ப என்ன அது? இந்த சுத்தக்கூடிய அந்த வண்டுகளுடைய கருமை நிறம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கருப்பா தானே இருக்கு. அதுகளுடைய ரிஃப்ளெக்ஷன் பெருமாள் திருமேனியில பட்டு அது நமக்கு கருப்பா தெரியலாம். என்ன இருக்கா? முதல் உபமா, சிமிலி ஆர் எக்ஸாம்பிள். அவர் ஏன் கருப்பாயிட்டார்? ஜஸ்டிபிகேஷன் இதுதான். அந்த பீஸ் தான் இதுக்கு காரணம். தாமரை சுத்தி இருக்கக்கூடிய பீஸ். நாபி நாடீகரிங்கன் மதுகர பட்டலி தத்தஹஸ்தாவலம்பகான் தேசிகன் எடுக்கிறார். அடுத்த காரணம் என்ன சொல்றார் தேசிகன்? பெருமாள் எப்பவுமே துளபமாலையோட தான் இருப்பார். அமரவம் துளசம் மனநூப லிம்பவம். தியாகராஜர் எடுக்கிறார் இல்லையா? அமரவம் துளசம். துளசிங்கிறது ஒரு பெண்ணாச்சு, பெருமாளுடைய பத்னியாச்சு. பெருமாள் எப்பவுமே மார்பில மகாலட்சுமி துளசி தேவியா இருக்கணுங்கிறதுக்காக துளப மாலை வச்சுட்டு பாரு. அங்கேருந்து எங்க சார் துளசி சப்ளை ஆறுது? வைகுண்டத்துல எங்க சார் துளசி அப்படின்னு கேட்டா எங்கேயோ சப்ளை ஆறுது. வைகுண்டத்துல போனா இங்க கிடைக்கிறதும் கிடைக்கும், இங்க கிடைக்காததும் அங்க கிடைக்கும். அதுதான் வைகுண்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து யூ வாண்ட்
ஃப்ரெஷ் மாவு எல்லாம் அங்க கிடைக்கும். ஆனா வைகுண்டத்துக்கு முதல்ல போகணும், அதுதான் அங்க ப்ராப்ளம். எல்லாம் அங்க கிடைக்கும், நம்ம போனோமே. அதனால அப்பேற்பட்ட பெருமாள் அவர் எப்பவுமே துளசி மாலை தரிச்சுட்டு இருப்பார். துளசியிலேயே ரொம்ப வசத்தி பெருமாளுக்கு கிருஷ்ண துளசின்னு பேர். கிருஷ்ண துளசி என்னன்னா அது கிரீன் தான், பேசில் தான், ஆனா டார்க்கா இருக்கும். அதுலயே பேச்சஸா பிளாக்கா இருக்கும், பிளாக்கிஷ் வயலட் ஏதோ ஒரு கலர் வச்சுக்கோங்க, டார்க்கா இருக்கும். அந்த மாலையை தரிச்சுட்டு இருக்காரு இல்லையா பெருமாள். அந்த மாலையில இருக்கக்கூடிய கருமை நிறம் அவர் திருமேனியில பட்டவர் கருப்பா இருக்கலாம். ஒண்ணு பீஸ், ரெண்டாவது இது, மூணாவது பியூட்டிஃபுல் காரணம்னு சொல்றாரு தேசிகன். என்னன்னா பெருமாள் அவர் பிராட்டி தாயார கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சுட்டு இருக்காரு. கதை சமுத்திரராஜாக்கு பெண்ணாக வளரும் போது தாயாருடைய கதை. அப்பாவை போய் கேட்டிருப்பா, அப்பா என்ன யாருக்குப்பா நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க போற, உனக்கு யார பிடிச்சிருக்கோமா, ரொம்ப மாடர்ன் ஃபாதர் அவர், நீயே செலக்ட் பண்ணிக்கோன்னு. அப்பா அந்த பெண் சொன்னா, இல்ல எங்க அப்பா சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். எப்படி இருக்கா பாருங்களேன். உடனே அப்பா என்ன பண்ணார், சலிச்சு போட்டார் உலகத்தை. என் பொண்ணுடைய அழகுக்கும் ஞானத்துக்கும் ஏத்த ஒருவன் இருக்கானான். கடைசியில தீர்மானம் பண்ணிவிட்டார், பெருமாளுக்கு தான் கொடுக்கணும்னு. அவகிட்ட வந்து சொன்னார், நாராயணன் ஒருத்தருக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கேன். அப்போ கேட்டிருப்போம் இல்லையா, அப்பா எனக்கு போட்டோ மட்டும் காமிப்பா. சொல்லிட்டார், சி அவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இஸ் லாக்டு, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அது ஓபன் பண்ணுவார். நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் விட்டு பார்த்தேன், இஸ் நாட் அக்செப்டிங். வாட்ஸ்அப்லயும் இஸ் நாட் அவைலபிள், அவருடைய நம்பரே எனக்கு தெரியல, நெட்வொர்க் போக மாட்டேங்குது ஏதாவது சொல்லிட்டு எனக்கு மாப்பிள்ளை போட்டோ இல்லைன்னு விட்டார். இவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, மாப்பிள்ளைன்னா எப்படி ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 6 அடி இருக்கணும், ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கணும், ஆப்ஸ் இருக்கணும், 6 பேக்ஸ் இருக்கணும், ஏதோ ஒண்ணு வச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லெவல்ல இருக்கு. நன்னா பேசணும், புத்திமானா இருக்கணும், உடம்பெல்லாம் நன்னா திருமேனிலாம் ஜிம் பாடியா இருந்துட்டு வாயை திறந்தாருன்னா ஐயே இந்த அஷாடோட இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம்னு நினைக்க கூடாது. இன்டெலிஜென்டா ஸ்மார்ட்டா இருக்கும். என்ன பண்றதுன்னு இவளுக்கு ஒரே கவலை. அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆக போறது. அப்போ ஒரு கட்டம் வரும் இல்லையா கல்யாணத்துல, மாப்பிள்ளை பெண்ணு கண்ணை பார்க்க சொல்லுவார், பெண்ணை வந்து மாப்பிள்ளை கண்ணை பார்க்க சொல்லுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க சொல்லுவா, ஈக்ஷணம் நடக்கணும். அப்ப இவன் முதல் முறையா பெருமாளை திரும்பி பாக்குறா. அப்ப அவளுக்கு அந்த காலத்துல வெக்கம்லாம் இருந்திருக்கு போல இருக்கு, வெக்கத்தோட இருந்ததுனால தன் நழி பார்க்கல. இப்ப பார்க்க போறா பெருமாளை. பார்த்தா கேசாதி பாதமா பாக்குறா, பாதாதி கேசமா பாக்குறா. இவன் நினைச்சு பார்த்ததை விட பன்மடங்கு என்ன, இன்ஃபைனைட் லெவல்ஸ் ஸ்மார்ட்டா இருக்காரு பெருமாள். எடுத்தா நினைச்சதை விட. இப்ப ஓலா ஊபர்ல எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கும் போது அவன் எழுதுவான் பாருங்க, மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என்னன்னு சொல்லணும், எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பெருமாள் என்ன பண்றதுன்னு தெரியல தாயாருக்கு. அன்னைக்கு தானே அலங்காரம் எல்லாம், கல்யாணம் நடக்கிறதுனா அலங்காரம் எல்லாம் ரொம்ப பேஷா பண்ணிருப்பாளே. அந்த தாயாருக்கு நேத்திரங்கள் ரொம்ப அழகு, கடிகவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள். தாயாருக்கு கண் அழகு. அந்த கண்கள்ல மை தீட்டின்னு இருக்கா தாயார். சாதாரணமாவே மை தீட்டிப்பா, இஸ்லாத்து மதத்துல எல்லாம் ஆண்களும் மை தீட்டிப்பா. மைங்கிறது ரொம்ப வசதி. மை போட்டுண்டா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை போட்டுண்டா பல பல அட்வான்டேஜ் உண்டு. இது பராசர பட்டர் எடுக்கிறார். மை போட்டுண்டா திருஷ்டி போகும். யாராவது நம்ம மேல திருஷ்டி போட்டான்னா திருஷ்டி போயிடும் மை போட்டா. அதனாலதான் குழந்தைக்கு இங்க அங்க இங்கெல்லாம் ஏதாவது பொட்டை வச்சு பாவம் சுமாராக்கிடுவான், திருஷ்டி போடக்கூடாதுங்கிறதுக்காக. ரெண்டாவது, திருஷ்டி போட்டா பார்வை தீக்ஷ்ணமாகும், ஷார்ப்பா இருக்கும் ஐசைட். நீங்க இப்ப மைய போட்டுன்னு பாருங்க. இப்ப நீங்க பார்த்தேன்னா துஷ்யந்துடைய திருமுகம் எப்படி இருக்கு நீங்க ஆராய்ச்சியே பண்ணலாம். பிக்சல் பிக்சலா நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மை போட்டுண்டா. மூணாவது, மை போடுவதற்கு காரணம் என்னன்னா, பூமியில இருக்கக்கூடிய புதையெல்லாம் தெரியுமா. ட்ரை பண்ணி பாருங்களேன், ஏதாவது தெரியுதுதானே. எண்ணெய் தெரிஞ்சா சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கிணத்து தோண்டலாம். இது மை போடுவதற்கு காரணம். அந்த மையை தரித்து கொண்டு வந்தாள் ஸ்ரீ மகாலட்சுமி. அவளுக்கு கண்ணு பெருசு, அதனால சர்ஃபேஸ் ஏரியா வெளியில நீங்க வந்து இப்ப பெரிஃபெரி எடுத்துனா கூட நிறைய மை போட வேண்டியதா இருக்கும். சின்ன கண்ணா இருந்தா கொஞ்சம் மை, பெரிய கண்ணா இருந்தா நிறைய மை போட்டுட்டு மகாலட்சுமி பெரிய விசாலாட்சி சகபத்னியாம் விசாலாட்சியாம் நாராயணம் உபாகமத்துன்னு வால்மீகி எடுத்தார். அந்த ஸ்ரீ மகாலட்சுமி கண்களில் மையை தீட்டிக் கொண்டு
பெருமாள் எப்படி இருப்பாரோங்கிற எண்ணத்துல வந்து உட்கார்ந்துக்கிறா. கேசாதி பாதமா பெருமாளை சேவிச்சோம்னா, பா என்னமா இருக்காரு பாக்குறதுக்கு நினைச்சாளா? நினைச்ச போது ஒரு ஆச்சரியம் பிறந்ததா. இட் வாஸ் அ மொமெண்ட் ஆஃப் பிளசன்ட் சர்ப்ரைஸ், அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா? சாதாரணமாவே அவளுக்கு கண்ணு பெருசு, ஆச்சரியத்துல இன்னும் கண்ணு பெருசா எடுத்தான். அந்த கண்ணு பெருசாகும் போது கண்ணுல மை தீட்டின்னு இருக்கா பாருங்க சுத்தி, அது விரிச்சதுனால, ஆச்சரியத்துல கண்ணு பெருத்ததுனால அந்த அந்த மை போட்டுன்ற பாகம் விரிஞ்சுதா. விரியும் போது அந்த மையில இருக்கக்கூடிய கரு நிறம் காத்துல தெரிச்சு, அப்படியே அந்த காத்து முழுக்க வியாபிச்சு, அந்த கருமை நிறத்தோடு கூடிய காற்று திருமாலின் திருமேனியில் பட்டு அந்த திருமேனி கருப்பா போயிட்டான். என்ன இருக்க? லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயா தேச சம்பத்தியமானோன்னு எடுத்தார். 3 காரணம் பெருமாள் திருமேனி கருப்பானதுக்கு சொன்னாரா? ஏன் சார் அப்படி எல்லாம் ஆயிருக்குமான்னு கேட்டா, ஆயிருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் நாங்க குவாண்டம் கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல எல்லாம் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் படிப்போம். ஏன் ஆகாயம் ப்ளூவா தெரியுது? ஆகாயம் ப்ளூவா இருக்கு, ஏன்னா ப்ளூ போட்டு அடிச்சானா, ப்ளூ பெயிண்ட் அடிச்சானான்னு கேட்டா, ஆகாயம் ப்ளூவா இல்ல. அது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் படிச்சா அது எப்படி ஆகாயம் ப்ளூவா தெரியறதுன்னே படிப்பாங்க. பெரும்பாலும் அப்படிதானே. அவர் ஏன் கருப்பா இருக்காருன்னு இதெல்லாம் காரணமான்னு கேட்டா, இதுதான் மகாலட்சுமியுடைய முக்கியத்துவத்தை காமிக்கிறதுக்கு நம்ம கவிஞர்கள்லாம் எப்படி அந்த எண்ணத்தை ஏத்தி வைக்கிறாங்க. அதுதான் அழகு. அப்பேற்பட்ட பெருமாள், அவர் திருமேனி கருப்பா இருக்கு. அந்த திருமேனி கருப்பா இருக்குங்கிறது நான் இப்ப சொன்னதெல்லாம் தேசிக்கனா. இப்ப அவர் திருமேனி எப்படி இருக்கு? கருப்பா இருக்கே, டார்க்கா இருக்கே, எப்படி இருக்குன்னா தமால மரம் மாதிரி இருக்கு. தமால மரம்னா பட்டை, பட்டை சொல்றோம் இல்லையா? அந்த பட்டையுடைய மரம். அதுக்கு பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல சினமோமம் தமலா அப்படிங்கிற தமாலம்னு பேர். இப்ப பெருமாள் தமால விருட்சம் மாதிரி இருக்காரா? அந்த தமால விருட்சம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய திருமேனியில நிறைய புஷ்பங்கள் பூத்திருக்கு. புஷ்பத்தை சுத்தி எது ஹிரீங்காரம் பண்ணும்? வண்டுகள் ஹிரீங்காரம் பண்ணும். எது வண்டு இங்க? மகாலட்சுமியுடைய நேத்திரங்கள் தான் வண்டு, தேனி. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலா. அவளுக்கு எது ஆபூஷணம்னு கேட்டா, பெருமாளுடைய திருமேனி தான் ஆபூஷணம். வாட் இஸ் த பெஸ்ட் ஆர்னமெண்ட் டு லக்ஷ்மி? It is the beautiful, blemishless, errorless, exquisite திவ்யமங்கள விக்கிரக திருமேனி of the Lord. அதுதான் அவளுக்கு ஆதாரம், அதுதான் அவளுக்கு சந்தோஷம். அந்த தமால விருட்சம் போல் இருக்கின்ற அந்த திருமேனியோடு கூடியவர் பெருமாள். நல்ல வாசனையோடு கூடிய விருட்சம் எப்படியோ அந்த மாதிரி இருக்கார் பெருமாள். கந்தத்வாராம் துராதர்ஷாம் தாயாரை பத்தி சொல்றோம். பெருமாளுக்கும் அந்த பெருமைகள் பொருந்துமே. அவர்ல நிறைய புஷ்பங்கள் இருக்கு. அந்த புஷ்பத்தை சுத்தி ஹிரீங்காரம் பண்ணக்கூடிய ஒரு கருநிற வண்டு, பெண் வண்டு தான் மகாலட்சுமியுடைய நேத்திரங்கள். யோசிச்சு பாருங்க. இப்ப பெருமாள் தான் மரம், அவர் மேல புஷ்பங்கள் இருக்கு. புஷ்பத்துல இருக்கக்கூடிய தேனை பருக வேண்டும் என்பதற்காக வண்டுகள் சுத்துறது. அந்த வண்டு யாருன்னா மகாலட்சுமியுடைய நேத்திரங்கள். அப்படின்னா வண்டு சுத்திண்டே இருக்குன்னா அந்த திருமேனிய மகாலட்சுமியுடைய நேத்திரங்கள் பார்த்துட்டே இருக்கு. அந்த திருமேனிய மகாலட்சுமியுடைய நேத்திரங்கள் பார்த்துட்டே இருக்கு இல்லையா? அதுதான் அவருக்கு ஆபூஷணமா. எப்படி இருக்கு பாருங்க. பெருமாள் தான் இவளுக்கு ஆபூஷணம், இவ பார்த்துட்டு இருக்கிறது தான் அவருக்கு ஆபூஷணம். அதனால்தான் அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா அகில விபூதிர பாங்கலீலா. இவர் எப்பேற்பட்டவர், இவள் எப்பேற்பட்டவள், இருவரும் சேர்ந்து இந்த ஜகத்துக்கு காரணம். இவர்கள் இருவரும் சேர்ந்து இதற்கு பாலனகர்த்தா. டிசல்யூஷன் நடக்கும் போது இவ 2 பேர் மட்டும்தான் தங்குவா, பாக்கி எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட மகாலட்சுமி ஆபூஷணமாக இவனுக்கு உள்ளாள், இவளுக்கு இவன் ஆபூஷணம்னா சொன்னோம். அவர் தமால விருட்சம் போல் இருக்கின்றார்லாம் சொன்னோம். இதெல்லாம் இருக்கட்டும் சார், சங்கரர் பிரார்த்தனை பண்ணணுமே அந்த லேடிக்காக. அம்மா
தமால விருட்சம் போல் இருக்கின்ற திருமாலுடைய கருநிற திருமேனியில் உள்ள புஷ்பங்களை சுத்தி எப்படி வண்டுகள் கிருங்காரம் பண்ணுமோ அதுபோல் கருநிறத்தோடு கூடிய உன்னுடைய கருணை உள்ள நேத்திரங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருமேனியை சுத்தி வலம் வருகின்றனவே. அம்மா, அப்பேற்பட்ட நீ எனக்காக இந்த பெண்மணிக்கு மங்களத்துவத்தை கொடுக்க வேண்டும். யூ மஸ்ட் பெஸ்டோ ஆஸ்பிஷியஸ்னஸ் ஆன் ஹர் for my sake. இதுதான் முதல் ஸ்லோகம். ஓம் சோமோபயேதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாதன் ராஜ்யோ வாசோ மேன யததே தேவசுவா மேதானி அவேவம் சுபவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ சயேவாஸ்மை சமான் பிரயச்சந்தி ததேனம் புனஸ்வமுதே ராஜ்யாய தேவசூராஜா பவதி. சத்குரு சிவன் சார் சரணம், பெரியவ இளவளே சரணம். சத்குரு சிவன் சார் சரணம், பெரியவ இளவளே சரணம். சிவ 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 ஓம், சிவ 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 ஓம். சத்குரு சிவன் சார் சரணம், பெரியவ இளவளே சரணம். சத்குரு சிவன் சார் சரணம், பெரியவ இளவளே சரணம்.